ஹாப்பி சாபத் சர்ச். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது டாக். ஓகே. ஸோ இன்னைக்கு ஹெல்த் டாக்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏற்கனவே நம்ம போன அஹ், போன ஹெல்த் டாக்ஸ்ல பார்த்த அதே டாபிக்கை நம்ம அகைன் கண்டினியூ பண்ணுவோம், டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விட்டமின்ஸ் பத்தி. ஸோ இன்னைக்கு விட்டமின்ஸ்னா என்னது, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, அதை நம்ம எப்பெல்லாம் சாப்பிடலாம், அது நமக்கு என்னென்ன பயன்கள் தரும் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விட்டமின்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விட்டமின்ஸ்ங்கிறது பேசிக்கா நம்ம உடம்புல அஹ், உடம்பு வளர்றதுக்கும், அதோடைய டேமேஜ் ஆச்சுன்னா, இப்போ உடம்புல காயம் ஏற்பட்டாலோ இல்லைன்னா வீக்கம் வந்தாலோ அதை சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு காம்பவுண்ட் தான் விட்டமின்ஸ். அது இது மட்டும் பண்ணாது, உடம்புல இருக்கிற மற்ற ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் ஒழுங்கா செக்ரேட் ஆகுறதுக்கும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டுறதுக்கும், அது ஒழுங்கா சாப்பாடு அப்சர்வ் பண்றதுக்கும் இந்த வைட்டமின்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த வைட்டமின்ஸ் உடம்புக்கு நிறையவே பயன்கள் தரும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க. என்னதுன்னா, வாட்டர் soluble அண்ட் ஃபேட் soluble. ஸோ தண்ணியில ஈஸியா கரையிறது, இல்லைன்னா எண்ணெயில ஈஸியா கரையிறது. இதை வச்சுதான் அதை வைட்டமின்ஸை பேசிக்கா ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. என்ன மெயின் டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேர்லயே இருக்கிறது ஒண்ணு தண்ணியில ஈஸியா கரைஞ்சு நம்ம உடம்பு எடுத்துக்கும். இன்னொன்னு கொழுப்பு இல்லைன்னா எண்ணெய், அதுல ஈஸியா கரைஞ்சு அதுல இருந்து நம்ம உடம்பு எடுத்துக்கும் இந்த விட்டமின்ஸை. ஸோ ரெண்டுத்துலயுமே என்னென்ன இருக்கு அப்படின்னா, வாட்டர் soluble பாத்தீங்கன்னா பி அண்ட் சி. ஸோ பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் இருக்குதுல்ல, 1, 2, 3, 6, 12, இந்த 5 விட்டமின்ஸ். அடுத்து விட்டமின் சி, இது எல்லாமே வாட்டர் soluble. இது தண்ணியில ஈஸியா கரைஞ்சிரும். இது நாம எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு தீங்கு தராது. தேவைப்படுறத மட்டும் உடம்பு எடுத்துட்டு மிச்சத்தை தண்ணியில, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூரின் வழியா அது வெளில தள்ளிரும். ஸோ இது நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை வராது. இதே நம்ம ஃபேட் soluble, எண்ணெயிலயோ கொழுப்புலையோ கரைஞ்சு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிற அந்த விட்டமின்ஸ் பார்த்தோம்னா, அது ஏ, இ, டி. ஸோ ஏ, இ, டி அண்ட் கே. ஸோ இந்த 4 விட்டமின்ஸுமே கொழுப்புல ஈஸியா கரைஞ்சு அதுல இருந்தா எடுத்துக்கும். நமக்கே தெரியும், நம்ம கொழுப்பு அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஸோ அது உடம்புல இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கொழுப்புல போய் உட்காந்துரும். ஆனால் நம்ம அதை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு விட்டமின்ஸ்னால பாய்சனிங் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விட்டமின்ஸ் நம்ம நிறைய எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விட்டமின்ஸும் நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்கள் தரும், அதை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ பத்தி நம்ம நிறைய பேத்துக்கு நீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, விட்டமின் ஏ சாப்பிட்டாதான் நம்ம கண் ஒழுங்கா தெரியும், கண்ணுக்கு நல்லது அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா விட்டமின் ஏ இஸ் அ குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அது ஆன்டி ஆக்சிடென்ட் பத்தி டாக்டர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் நம்ம செல்ஸ் டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு ஏஜ் சீக்கிரம் ஏஜ் ஆகாம இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, ஏன் அது கண்ணுக்கு நல்லது அப்படின்னா, கண்ணு 80 to 90% தண்ணி தான். ஸோ அந்த தண்ணியை தக்க வச்சுக்கிறதுக்கு விட்டமின் ஏ ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் விட்டமின் பி. விட்டமின் பில நிறைய வகைகள் இருக்கு, அதனாலதான் அது பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாத்திரை கூட இருக்கு. ஸோ இந்த விட்டமின் பில பாத்தீங்கன்னா 5 வகைகள் இருக்கு. விட்டமின் B1, B2, B3, B6 அண்ட் B12. ஸோ இந்த 5மே என்னென்ன பண்ணுனா, B1ல இருந்து B3 வரைக்கும் அதுவும் ஒரு வகையில ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி வேலை செய்யும். பிளஸ் நம்மளோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் விட்டமின் B6 நம்ம போன்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, நம்ம மற்ற ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, என்சைம்ஸ் ஒழுங்கா செக்ரேட் பண்றதுக்கு B6 ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் B12 செல் ரீஜெனரேஷன். ஸோ இப்போ நமக்கு காயமே ஏற்பட்டுச்சுனாலும் அந்த இடத்துல திரும்ப அந்த தோல் வளர்றதுக்கோ இல்லைன்னா அந்த இடத்துல அந்த மசில்ஸ் வளர்றதுக்கோ அந்த B12 ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் விட்டமின் சி. விட்டமின் சி லிகமெண்ட்ஸ், நம்ம ஜாயின்ஸ்ல இருக்கிற லிகமெண்ட்ஸ் அப்புறம் போன்ஸ் எல்லாம் ஒழுங்கா அதோடைய ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும்,
அதே சமயத்துல நம்ம பல்லு ஒழுங்கா இருக்கிறதுக்கும் அதுதான் ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து இந்த கடல்ல பயணம் பண்றவங்களுக்கு வந்து இது வரும், கேர்வி வரும். So அவங்களுக்கு வந்து என்ன டாக்டர்ஸ் கொடுப்பாங்கன்னா விட்டமின் சி கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம பல்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ நமக்கு வந்து இது வராது, கேர்வி வராது அப்படிங்கறதுனால. நெக்ஸ்ட் ஒன் வந்து விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் உடம்பு வந்து அக்செப்ட் பண்றதுக்கும், அது வந்து அப்சர்வ் பண்றதுக்கும் விட்டமின் டி வந்து ஹெல்ப் பண்ணும். மத்த விட்டமின்ஸை கம்பேர் பண்ணும்போது விட்டமின் டியோட டிஃபரன்ஸ் என்னதுன்னா, விட்டமின் டி வந்து நம்ம சாப்பாட்டுல இருந்து நிறைய எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம உடம்பே விட்டமின் டியை வந்து ஃபார்ம் பண்ணும். மத்த விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்பால ஃபார்ம் பண்ண முடியாது டியை தவிர. ஏன்னா டி ஃபார்ம் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து சன்லைட் இருந்தா போதும். உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஆன கொலஸ்ட்ராலை வந்து சன்லைட் மூலியமா நம்ம பாடி வந்து விட்டமின் டியை கன்வெர்ட் பண்ணி. ஸோ இந்த விட்டமின் டி வந்து சொன்ன மாதிரிதான் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸை உடம்பு அப்சர்வ் பண்றதுக்காக, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அப்சர்வ் பண்றதுக்காக விட்டமின் டி வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து விட்டமின் இ. ஸோ விட்டமின் இ வந்து என்ன பண்ணும்னா, உடம்புல ஃபேமஸ் விட்டமின் பி 1, 2, 3 மாதிரி இதுவும் வந்து இம்யூனிட்டி, நம்ம இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும், அதே சமயத்துல இட் இஸ் அ குட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அது வந்து நம்ம செல்ஸ் வந்து ஆக்சிஜன் டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கும் விட்டமின் இ வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து விட்டமின் கே. ஸோ விட்டமின் கே வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து இது பிளட் கிளாட்டிங், பிளட் கிளாட்டிங் வந்து ஒழுங்கா நடக்கிறதுக்கு, இப்ப நம்ம காயமாச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ரத்தம் உடஞ்சு போறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம பிளட்ல இருக்கிற பிளட் பிளேட்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் அது ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் விட்டமின் கே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து இத்தனை வகையான விட்டமின்ஸ் இருக்கு. இதை நம்ம எங்கெங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற எல்லா வகையான சாப்பாடுலயுமே விட்டமின்ஸ் இருக்கும். ஆனா அது வந்து அதிகமா ப்ராமனண்டா இருக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ்லயும் இருக்கும். ஆனா நமக்கு நிறையவே கிடைக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். நம்ம பருப்பு வகைகள்லயும், முக்கியமா லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள்லயுமே இந்த விட்டமின்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இதை நம்ம வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இத சமைக்கும் போதும் சரி, இல்ல கழுவும் போதும் சரி, தண்ணி நிறையவே யூஸ் பண்ணி அதை கழுவுறது இல்ல சமைக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், ஃபேட் soluble விட்டமின்ஸ் வந்து பிரச்சனை வராது. அந்த அளவுக்கு அதுல இருக்கிற அந்த நியூட்ரிஷன் வந்து போகாது. ஆனா இதே நம்ம வாட்டர் soluble வந்தோம்னா, வாட்டர் soluble விட்டமின்ஸ் வந்து ஈஸியா நம்ம இந்த மாதிரி சமைக்கும் போது தண்ணி நிறைய போட்டு சமைச்சோம்னா அந்த விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே இந்த தண்ணி எடுத்துரும். ஸோ நமக்கு வந்து சாப்பிடும் போது அந்த வாட்டர் soluble விட்டமின்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்காது. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பச்சையா சாப்பிட ட்ரை பண்ணுவோம். ஸோ வந்து இதுல இருந்து நம்ம ஆவிக்குரிய பாடம் என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த மாதிரி நிறையவே நம்ம உடம்ப வந்து பயன் தந்து நம்ம உடம்பு வந்து வளர்றதுக்கான உணவு வகைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் உட்கொண்டணும், எப்படிலாம் சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு வந்து உணவை பத்தின கமெண்ட்மெண்ட்ஸே நமக்கு வந்து இதுல தீர்க்கதரிசி மூலியமா கொடுத்துருக்காங்க. அதன்படி நாம வந்து சாப்பிட்டோம்னா இந்த உடம்பாகிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆமென்.